ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னோடய ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு ப்ரோட்டோக்கால், கம்பெனியோட ப்ரோட்டோக்கால் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ 5 இன்ஃபர்மேஷன்ஸ், 5 ப்ரோட்டோக்கால் ஐ வாண்ட் டு ஷேர் யூ. ஃபர்ஸ்ட் திங், அட் எனி காஸ்ட் உள்ள என்ரோல் ஆனதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ரீஃபண்ட் ஆன் மை ஜர்னி. ஸோ இங்கே ரிசல்ட் வேணுன்ற மைண்ட் செட் வரவங்க மட்டும் உள்ளே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரீஃபண்ட் கேட்பேன், எனக்கு அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லுவாங்க. தயவுசெய்து டோன்ட் என்ரோல் டு மை கிளாஸஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் டு எனி ஒன் லைக் சோம்பேறி பசங்களுக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வேணுன்ற மைண்ட் செட்டில் மட்டும் வாங்க. ஸோ ரிசல்ட் என்னால் தர முடியும். த ஃபஸ்ட் திங் இஸ் தெர் இஸ் நோ ரீஃபண்ட் ஆன் மை ஜர்னி. செகண்ட் திங் இஸ், ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் எனி பிரேக், என் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அந்த டீம் வில் பி ஹோல்ட் அண்ட் கேரி ஃபார்வர்ட். ஸோ எத்தனை நாள் சொல்கிறீங்களோ அதை ஹோல்ட் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 months கோர்ஸில் ஒன்லி ஒன் டைம் த ஹோல்ட் அண்ட் கேர் ஃபார்வர்ட் வில் பி அலோட். 3 months பேக்கேஜ் இருக்கும்போது ஒன் டைம் வில் டேக் எனி பல்க் லீவ். ஒரு நாள் 2 நாளுக்குலாம் லீவ் இது பண்ண மாட்டோம். ஸோ எனி பல்க் லீவ் நீங்கள் சொல்லிட்டு போகும்போது, பிகாஸ் திஸ் இஸ் ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம டெய்லி ஒரு ஸ்ட்ரக்சரில் பாடி வெயிட் மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் ஸ்ட்ரக் ஆகும், திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் போயிட்டுருக்கும். அதுக்கேற்றாமல் நான் சிஸ்டம் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு நான் கைட் பண்ணி கொண்டு போகணும். அதனால் நீங்கள் எப்போனா வரலாம், எப்போனா போகலாம். அந்த மாதிரி இட்ஸ் நாட் எ ஜிம், இட்ஸ் எ ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டுன்னா கன்சிஸ்டியாக கொண்டு போகணும். லைக் நம்ம மலையில் கயிறு கட்டி ஏறுற மாதிரி விட்டோன்னா கீழே விழுந்துடும். அப்போது தெர் இஸ் நோ பாயிண்ட். நீங்கள் எதுக்கு கயிறு கட்டி மேலே எதுக்கு ஏறணும், எதுக்கு கீழே விழணும்? ஸோ அதனால் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன், ரிசல்ட் வேணுன்றதுக்கு 3 விஷயங்கள் யூ ஹேவ் டு ஃபாலோ. பி ரெகுலர், ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்னோடய கிளாஸ் ரெகுலராக இருங்க, என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது விஷயங்கள் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஐ நீட் திஸ். என்னது? ரிசல்ட் வேணுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் தயவுசெய்து டோன்ட் என்ரோல் டு மை கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் ஃபிக்ஸ் வித் யுவர் மைண்ட். உங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்போ வருதோ, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தருணத்தில் வரும். அப்போ வரும்போது வந்தால் மட்டும் போதும். அந்த மைண்ட் செட்டே இல்லாமல் தயவுசெய்து உள்ளே என்ரோல் ஆகிடாதீங்க. உள்ளே வந்தீங்கன்னா ரெகுலராக இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். ரிசல்ட் வேணுன்ற மைண்ட் செட். எஸ், ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை லைசன்ஸ். பிகாஸ் இங்கே நான் ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் 2 பேர் சேஞ்ச் பண்ணல, 100கணக்கான பேரை நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ பேரை நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மோட்டிவேஷன், டெடிக்கேஷன்ஸ், என்னோடய பேஷன், என்னோடய இன்வால்மெண்ட் எல்லாமே கொடுப்பேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம் லைக் எனிதிங். பட் ஸோ நீங்கள் எலிஜிபிளான பர்சன் தான். இஃப் யூ ஆர் டெடிக்கேட்டட், இஃப் யூ ஆர் செட் யுவர் மைண்ட் செட், then you are eligible. If you didn't set your mindset, you are not eligible. Set the mindset first and join my process. நாலாவது, இந்த நாலாவது விஷயம் not for the online students, ரெகுலர் கிளாஸ். ஸோ ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ், அதை உங்களோட டிஷர்ட், அது ஏதாவது உங்களோட பிலாங்கிங்ஸ் ஏதாவது கீழே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, we are not take responsibility. நாங்கள் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டோம். சரிங்களா? ஸோ உங்கள் டிஷர்ட் ஏதாவது இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நானே தூக்கி குப்பத்தில் கொட்டிடுவேன். ரீசன் பிகைன், ஏன்னா ஸோ இங்கே நிறைய பேர் வராங்க, அவங்க ஸ்வெட் அப்படியே தூக்கி அப்படியே ஓரங்கட்டு போயிட்டாங்கன்னா, யாரும் நாங்கள் தேடி வச்சு அந்த ஸ்மெல்லை நாங்கள் வச்சு கொசு வர வச்சு ஏதாவது நேஷனல் திங்பாங்க, அலோ பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நாங்களே தூக்கி வெளியே போட்டுருவோம். ஸோ ஒரு வேல்யூபிள் பிலாங்ஸஸ் கூட வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். பட் பார்த்தா எடுத்து வைப்போம். ஆனால் நாங்கள் ரெஸ்பாண்ட் ஆக மாட்டோம். 5வது முக்கியமான விஷயங்கள், உங்கள் நம்பர் என்கிட்ட ஷேர் ஆகிருக்கும், என் டீம் மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் ஆகிருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் ஷேர் யுவர் நம்பர் டு எனி ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் ஆர் எனி ஆஃப் அவர் ட்ரெயினர்ஸ். என்னோடய ட்ரெயினருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, என்னோட இதுக்கும் கிளைண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லோரோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் மை சைட். சரிங்களா? ஸோ அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்தாகணும். அதனால் யூ ஷுட் நாட் ஷேர் உங்கள் நம்பர் நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் உங்கள்கிட்டருந்து எந்த ஒரு கிஃப்ட், யூ ஷுட் நாட் ஷேர் எனி கிஃப்ட் டு மை ஸ்டாஃப்ஸ் ஆர் மீ ஆர் டு மை கிளைண்ட்ஸ். ஐ டோன்ட் நீட் எனி கிஃப்ட், எனி திங். உங்கள்கிட்ட எந்த கிஃப்ட்டோ இதுவோ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க. பிகாஸ் யூ நீட் ரிசல்ட். வெறும் ரிசல்ட்டுக்கு மட்டும் வாங்க. அதை தவிர வேறு எந்த ஒரு கனெக்ட் ப்ளீஸ் வேண்டாம். ஓகே? ஸோ இது அந்த 5 விஷயங்கள் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த 5 விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும் போதும். ஐ வில் கிவ் த சேஞ்சஸ் டு யூ. See you. Bye bye.